அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இயற்கை எப்பயுமே ஒரு அழகு தாங்க. நம்ம இயற்கையோட எப்பயுமே ஒட்டி வாழறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டோம். நிறைய இடத்துல நம்ம இயற்கையோட ஒன்றி இருக்கிறதுல இயற்கை ரொம்ப பேரழகு. இயற்கை ஒரு பேர் அமைதி. நம்மளுக்கு அது ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. எவ்வளோ பாரங்களை நம்ம மனசில் சுமந்து இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அந்த இயற்கை. நம்ம எந்திரமயமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் சின்னதாக ஒரு பிரேக் எடுத்து நம்ம இயற்கையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அல்லோனா தனியாக. அது இயற்கையும் நாமளும் அவ்வளோதான். இயற்கை நம்ம மேலே என்ன, நம்ம மனசில் அந்த இடத்துல இயற்கை நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அதை ஒரு நிமிஷம் அப்படியே காது கொடுத்து கொஞ்சம் நாழி கேட்கணும். மனசை அதில் ஒன்றி நம்ம கேட்கணும். இது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். எவ்வளோ பெரிய பாரத்தை நம்ம மனசில் சுமந்துக்கிட்டோம்னாலும் அப்படி கொஞ்சம் நாளில் அது மனசு லைட்டராக போயிடும். ஏன்னா இயற்கையோடு நம்ம இல்லாதனால தான் இப்போ ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இயற்கை கூடயே இல்லை. நம்ம ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டோம். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த ஓட்டம் நிற்கிறப்போ திரும்பி பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிக்கிறப்போ நாம் இவ்வளோ நாள் நம்ம என்ன செஞ்சோம், இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டோமே, அதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டோமே, இங்கெல்லாம் போகாமல் விட்டே, ஒரு மலை ஏறாமல் விட்டுட்டோமே, ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, ஒரு நல்ல காத்தோட்டமான ஒரு இடம், ஒரு இயற்கை சூழல் அப்படியே நம்மளை சூழ்ந்து அப்படியே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நம்ம போகாமல் இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படி அந்த மாதிரி உட்கார்ந்து அதிகமாக நகர முடியாத ஒரு சூழ்நிலைகளில் நம்ம உட்கார்ந்துருக்கிறப்ப நம்மளுடைய மெமரிஸ், நம்மளுடைய பாஸ்ட் மெமரிஸ் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மெமரிஸ் சந்தோஷமான மெமரிஸாக இருக்கணும்னா நம்ம இப்பயே நம்மளால் நல்லா முடிகிறப்பயே நிறைய விஷயங்களை செஞ்சு நம்ம அதை மெமரிஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எங்கேயும் ஒரு பென் டிரைவில் போட்டு அதெல்லாம் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அதை பார்க்கணுன்லாம் அவசியம் இல்லை. அது நம்ம மண்டையில், அது நம்மளுடைய பிரெயினில் ஏதோ ஒரு இடத்துல அது சேஃபாக இருக்கும். தேவையான நேரத்தில் அது வெளியில் நம்மளை ஒரு அமைதியான சூழலுக்கு அது கொண்டு போகும். எப்பயுமே ஒரு சின்ன பிரேக் வேணும். நம்மளோட ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு சின்ன பிரேக் வேணும். அந்த பிரேக்கில் யாருமே கிடையாது. யாரையும் அது உள்ளார கொண்டு வரக்கூடாது. நாம் மட்டும்தான், நாம் இயற்கை, நாம் கடவுள். அப்படி நம்ம ஒரு சின்ன பிரேக்ஸை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அது 1 மணி நேரம் 2 மணி நேரமாக கூட இருக்கலாம். அது ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளம்.